இந்த 2025ல் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், இல்லை எனக்கு ஒரு ஐடியா இருந்துகிட்டே இருக்கு, அதை நான் பிஸ்னஸ் மாடலாக கன்வெர்ட் பண்ணணும், இல்லை நான் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு பிஸ்னஸ் தான் ஒரே வாய்ப்பு அப்படின்ட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற ஆஸ்பைரிங் ஆண்டர்பிரனர்ஸ் நீங்கள். உங்களுக்காக அதிகமாக ஆண்டர்பிரனர்ஸ் பண்ணுற 5 மிஸ்டேக்ஸை கொண்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் யாருன்னு கேட்குறீங்களா? நான் முத்துக்குமார், துல்லியம் பிஸ் கோச்சிங் ஃபவுண்டர். என்னப்பா பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஆண்டர்பிரனர்ஷிப் கோச்சிங் பண்ணிட்டு இருக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு, அப்புறம் ஜேசிஐ அமைப்பில். ஸோ இப்போ தான் நம்ம புதுசாக யூடியூப்குள்ளே வரோம். உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிஸ்டேக் நம்பர் 1, கிளியர் விஷனே இல்லாமல் ஆரம்பிக்கிறது. ஏன்னா ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அந்த ஒர்க்கிங் கல்ச்சர் பிடிக்காம இல்லை நான் போய் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இல்லைன்னா ஃபேமிலியில் யாரோ ஒருத்தர் அந்த பிஸ்னஸ் நல்லா செஞ்சுட்ருக்காங்க, ரைட்டு இதில் தான் நல்லா பணம் வருது, அதனால் அந்த பிஸ்னஸ் நாமளும் செய்யலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இல்லை நல்லா ஃப்ரான்ச்சைசிஸ் போகுது, ஓகே இந்த ஃப்ரான்ச்சைசிஸ் நல்லா போகுது, யூடியூப்ல இதெல்லாம் நல்லா சொல்கிறாங்களே, இந்த மாதிரி மிஸ்இன்ஃபர்மேஷன் ஆர் மிஸ்நாலேஜாக அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்ட்டு ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி நமக்கு ரொம்ப ஒரு ப்ராடக்ட் பிடிச்சிருக்கும், அந்த ப்ராடக்ட் பிஸ்னஸ் பண்ண நல்லா இருக்கும்னு நினைப்போம். ஆனால் அந்த ப்ராடக்டோட நாலேஜ் மக்கள் சுத்தமாகவே இருக்காது. ஸோ அந்த மாதிரி விஷயமே இல்லாமல் ஆரம்பிக்கிறது. நான் ட்ரைனிங்ஸ்லாம் அடிக்கடி சொல்லுவேன், திருச்சி போகிற ரூட்டு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஈஸியாக எந்த ரூட்டு ஈஸின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நம்ம போகிறதே எதுவுமே தெரியலன்னா, நாம் இங்கேருந்து ஹைதராபாத் போய், ஹைதராபாத்லேருந்து கன்னியாகுமரி கன்னியாகுமரியிலேருந்து பெங்களூர் போய், பெங்களூர்லேருந்து தஞ்சாவூர்லேருந்து திருச்சி போகிறது, இது பார்க்கும்போது எப்படி தெரியும்? ஸோ அந்த மாதிரி விஷன் இருந்தால் நம்ம ஈஸியாக என்ன போகணும் என்ன பண்ணலாம்னு தெரியலாம். ஆனால் விஷனே இல்லைன்னா நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப டைம் இழுத்துரும். மிஸ்டேக் 2, மார்க்கெட் ரிசர்ச்சை தவிர்க்கிறது. இந்த மிஸ்டேக் நானும் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஸ்டார்ட் அப் ஒன்று ஆரம்பித்தோம் நாங்கள், ஃபுட் ட்ரக் ஒன்று பண்ணலான்ட்டு. அந்த ஃபுட் ட்ரக்கோட ஸ்பெஷாலிட்டியாக நான்வெஜ்ஜும் சிறுதானியமும் ஃபியூஷன் பண்ணலான்ட்டு. எனக்கு ஐடியாவாக செம்மையாக இருந்தது. நம்ம சொல்கிறவங்ககிட்டையும் நம்ம பேசுகிறவங்களும் சூப்பராக இருக்கேன்னு சொன்னாங்க. பட் அதை ஒரு நம்பிக்கையெல்லாம் நம்ம ஆரம்பித்தோம். பட் ஆனால் மக்களோட எக்ஸ்பெக்டேஷனே வேறு இருக்குது. நான் சேலத்தில் ஆரம்பித்தேன். சேலத்து மக்கள் கொஞ்சம் நல்ல காரசாரமாக டேஸ்டியாக சாப்பிட்றதுக்காக தான் வெளியவே சாப்பிடுவாங்க. மித்தபடி ஆர்கானிக்காக வீட்லேயே எல்லாருமே செய்கிறாங்கங்கிறது நான் அப்போ பண்ணதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா என்னால் கஸ்டமர் ரிட்டன்ஷனே பண்ண முடியல. எல்லாரும் புதுசாக இருக்குன்னு ட்ரை பண்ணாங்க, ஆனால் அவங்க ரெகுலராக வரல. ஸோ அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டது, ஓகே இங்கே புதுசாக போடுறதோட அவங்களுக்கு பிடிச்சது போட்டால் தான் நிறைய பிஸ்னஸ் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கு மார்க்கெட் அனாலிசிஸோ மார்க்கெட் ரிசர்ச்சோ எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ, அது எவ்வளோ லோக்கலாக பண்ணணுமோ, எவ்வளோ கிரவுண்டடாக பண்ண முடியுமோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டெக்னிக்கலான பீப்புள்ஸ்கிட்ட இல்லை யார்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களோ பேசுங்க, அது தப்பு இல்லை. பட் ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்களோட புரிதல் என்னவா இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு படம் எடுக்கிறதுக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் எவ்வளோ முக்கியமோ, அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மார்க்கெட் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த காலகட்டத்தில். ஸோ இந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணிடாதீங்க, ஒரு முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நம்ம இங்கே இருக்க ஒரு சிக்கன் ஷாப்லேயோ இல்லைன்னா ஒரு ரைஸ் ஷாப்லேயோ பார்ப்போம், எப்படா இவ்வளோ க்ரௌடாக இருக்குது, நாமளும் கடை போட்டால் ஓடிடுமே அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். பட் ஆனால் அந்த க்ரௌடு வரத்துக்கு எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்ட்டு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அவங்க எம்ப்ளாயிஸை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருப்பாங்க, அவங்க டேஸ்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க கஸ்டமரை அழகாக ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க, அவங்க குவாலிட்டி அழகாக கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறனால தான் அந்த கஸ்டமர் ரிட்டர்ன் ஆகி அந்த ஷாப்புக்கு செம க்ரௌடு கிடச்சிருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நாமளும் போட்டால் ஓடிடுமே ரிசர்ச் இல்லாமல் ஆரம்பிக்க வேண்டாம். இந்த மிஸ்டேக்கை தவிர்த்தரலாம். மிஸ்டேக் நம்பர் 3, ஓவர் திங்க் பண்ணிகிட்டே இருக்குது. ஆண்டர்பிரனர்ஸ் நமக்கு நிறைய இமேஜினேஷன், நமக்கு நிறைய ட்ரீம்ஸ், நிறைய இது வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இது எங்கே நமக்கு ரொம்ப மிஸ்டேக் ஆகுதுன்னா, ஒரு ஆக்ஷன் எடுத்து வைக்கும்போது ரொம்ப மிஸ்டேக் ஆகிடுது. இது இப்படி ஆகிடுமோ, இது அப்படி ஆகிடுமோ, இது பண்ணாமட்டால் போயிடுமோ, ஆல்ரெடி நம்ம ஒரு பெரிய ரிஸ்கில் இருக்கோம், இது என்ன பண்ணிடுமா. முக்கியமாக இது ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயினுக்கோ இல்லை ஒரு ஆட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நெட்ஒர்க்கில் ஏதாவது பேசுகிறதுக்கோ, இந்த மாதிரி நமக்கு ஓவர் திங்க் ரொம்ப பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஆண்டர்பிரனர்ஸ் ரொம்ப மிஸ்டேக் பண்ணிவிடும். ஏன்னா நம்ம சொல்கிற மாதிரி நிறைய பேர் ஆண்டர்பிரனர்ஸ் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்னைக்கு சிந்திக்கிற ஐடியா யாரோ ஒருத்தர் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ண ஐடியா உங்களுக்கு இன்னமும் சூப்பராக கூட தெரிஞ்சிருக்கலாம். ஸோ யார் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் தான். நீங்கள் உங்கள் ஐடியாவை ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பயம் வந்துடும். ஆக்ஷன் எடுங்க, 2 ரிசல்ட் தான், ஒன்று எஸ் இல்லைனா நோ. நோனா லேர்னிங்கு மறுபடியும் எஸ் ஆகிக்கலாம், எஸ்னா அடுத்தது அப்படின்னு போயிடலாம். நம்ம அதுலேயே நின்றுட்டே இருந்தோம்னா எஸ் நோ இல்லாமல் கன்ஃபியூஷன்லாம் ஆகிடும். ஸோ இந்த மிஸ்டேக் ரொம்ப ரொம்ப முக்கியம். டேக் ஆக்ஷன், பார்த்துக்கலாம்.
மிஸ்டேக் 4, ஃபினான்ஷியல் பிளானிங்கில் தப்பு பண்ணுறது. ஏன்னா நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் லோனாவோ இல்லை தெரிஞ்சவங்க மூலியமாவோ வாங்கியிருப்போம், இல்லை பார்ட்னர்ஷிப்பில் போட்டிருப்போம், இல்லைன்னா ஃபேமிலிட்டேருந்து வாங்கியிருப்போம், ஏதோ ஒன்று பண்ணி கஷ்டப்பட்டு வாங்கியிருப்போம். பட் ஆனால் அந்த பணத்தை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட்காகவே போடக்கூடாது. ஏன்னா நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் வந்து அவங்க வந்து ஆம்பியன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கும், எம்ப்ளாயிஸை ட்ரீட் பண்ணுறத காட்டுறதுக்கும், அவங்களோட விளம்பரங்கள் பெருசாக பண்ணுறதுக்கும் ரொம்ப செலவு பண்ணுறாங்க. விளம்பரம் கூட ஒர்க்கிங் காஸ்ட்டில் வரும். பட் ஆனால் மித்தது எல்லாமே ரொம்ப தேவையில்லாது அப்போதைக்கு இனிஷியல் ஸ்டேஜில். பட் ஆனால் அது அதில் ரொம்ப செலவு பண்ணி டம்ப் ஆகிட்டாங்கன்னா அவங்க 6 months to 8 monthsக்குள்ளேயே அவங்க வந்து அந்த பிஸ்னஸ் விட்டு வெளியே வர வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஏன்னா அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக லாக் ஆகிட்டனால. ஏன்னா ஒர்க்கிங் காஸ்ட் நமக்கு ரொம்ப தேவை. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹோட்டலோ இல்லை ஒரு ஒரு துணி கடையோ இல்லை எனி பிஸ்னஸ் எடுத்தாலும் மந்த்லி எக்ஸ்பென்ஸ் ஒரு வீக்லி எக்ஸ்பென்ஸ் ஆர் டெய்லி எக்ஸ்பென்ஸ் நமக்கு தேவை. அந்த 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 எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நம்ம வந்து கொடுத்தாதான் அவங்க ரிட்டைனே ஆவாங்க நம்மக்கிட்ட, இல்லைன்னா அவங்க கிளம்பிடுவாங்க. ஸோ ஒர்க்கிங் காஸ்ட் இல்லைன்னா ஆண்டர்பிரனர்ஸ் வந்து இனிஷியலாக பேங்கை ஓப்பன் பண்ணலாம். பட் ஆனால் சஸ்டைனபிள் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கிடைக்கிற பணத்தை வந்து உங்கள் லொக்கேஷனுக்கு, உங்கள் ஆம்பியன்ஸுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 20 to 25% போட்டால் போதும். அந்த ஒர்க்கிங் காஸ்ட் மீதி கையில் இருக்கணும். அப்போ அந்த ஒர்க்கிங் காஸ்ட் கையில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக அந்த பிஸ்னஸில் வர அமௌண்ட்டையும் ரொட்டேஷனில் நீங்கள் பிஸ்னஸில் போட்டு 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 நீங்கள் நினைக்கிற மாதிரி லக்ஸுரியஸான ஷாப்ஸை பில்ட் பண்ண முடியும். ஸோ ஃபினான்ஷியல் பிளானிங்கில் ரொம்ப ரொம்ப என்டர்பிரனர்ஸ் மிஸ்டேக் ஆகுது. அதுவும் பார்த்துக்கோங்க. மிஸ்டேக் நம்பர் 5, என்டர்பிரனர்ஸ் லோன்லினஸ். நம்ம இனிஷியலாக நம்மளோட ஐடியாஸை ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம ஐடியாஸோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம தனியாக ஃபீல் பண்ணுவோம். பட் ஒன்ஸ் அந்த ஐடியா வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோன்னா நமக்கு ஒரு டீம் தேவைப்படும். இனிஷியலாக நானும் கொஞ்சம் சோலோவாக தான் சுற்றிட்டு இருந்தேன். அப்போ வந்து நம்ம பிஸ்னஸ் இன்னும் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நாமளே எடுத்துகிட்டு இருக்கனால நமக்கு வந்து க்ரியேட்டிவ் ப்ராசஸும் தடைப்பட்டுடும், ஃபினான்ஷியல் சைடும் பயம் வந்துடும். என்ன பண்ண போகிறோம், எதுக்கு இதை ஆரம்பித்தா, பேசாமல் அமைதியாக இருந்துடலாம்ன்ற அளவுக்கு ஒரு பயமே வர்றதுக்கு சூழ்நிலை இருக்குது. பட் ஆனால் டீமாக நீங்கள் பில்ட் பண்ணும் போது ஒருத்தருக்கு அவங்களோட ஸ்ட்ரென்த்தை வச்சு நான் பிஸ்னஸை நம்ம சூப்பராக கொண்டு போக முடியும். ஸோ என்டர்பிரனர்ஸ் வந்து ஒரு 10 years பேக் தான் நமக்கு வந்து டீம் பில்ட் பண்ணுறதுக்கு என்னடா பண்ணுறது, எங்கே போய் பேசுறது, எங்கே போய் பண்ணுறது கொஞ்சம் டஃப். இப்போ நமக்கு இருக்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஆகட்டும், நெட்ஒர்க்ஸ் லைக் ஜேசிஐ, பிஎன்ஏ, ரோட்ரி, லயன்ஸ் ஆர் எனி சோஷியல் மீடியா, எதில் வேணாலும் உங்களால் டீமை பில்ட் பண்ண முடியும். ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு லீடர்ஷிப்போடு நீங்கள் வந்து உங்களுக்கு வேலையை கேட்டால் போதும், அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்டிங்கனாலே போதும். அவங்க வந்து எஸ் ஆர் நோ சொல்லிடுவாங்க. இல்லைன்னா உங்களுக்கு என்னமான எப்படி வேணால் ஹெல்ப் பண்ண முடியும். எனக்கு அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஸோ கூச்சப்படாமல் கேட்டுடுங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப ப்ளஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ஒரு இனிஷியலில் வந்து இதாக இருக்குமா, தப்பாக இருக்குமா, இல்லை என்னவா இருக்கும் நம்மளுக்கும் அது இருக்குது. ஆனால் அது கடக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப பெரிய ஈஸியாக இருக்குது, கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஆண்டர்பிரனராக ஆசைப்படுறவங்க, புது பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கவங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி சிம்பிளாக ரெஸ்பான்சிபிளான ஆண்டர்பிரினர்ஷிப் வீடியோஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அப்புறம் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் உழைப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த வருஷம் எல்லாத்துக்கும் சூப்பரான வருஷமாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.